எங்க வீட்டு சாப்பாடு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. மதுரை, இனிமே நீ இவனோட சேர்றதை நிறுத்திட்டு நல்ல பிள்ளையா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. அடா அவன் கிடக்க விடுமா. முதல்ல தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் மாப்பிளைய பார்க்கணும். நல்லவனா அரசாங்க வேலையில இருக்கிறவனா பார்த்து ஜேஜன் கல்யாணத்தை பண்ணும். அண்ணா சாரிண்ணா. லக்ஷ்மி, கை கழுவி தண்ணி கொடு. சொல்லு, யாரு? அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. மா அடிக்கிற காத்து வாசத்தை வச்சு அது உப்பு காத்தா ஊதா காத்தான்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவமாண்ணா. சொல்லு, யார் அது? அண்ணா அவர் பேர் ஜீவன். இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காரு. அவரும் நானும். சொல்லுங்க. லக்ஷ்மி? எந்த லக்ஷ்மி? அந்த ஸ்டெல்லா மிஸ் பண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க. வேற யாரு? அந்த தாம்பரம் பார்ட்டி லேடிஸ் ஹாஸ்டல். அதான் அப்போ அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே. இல்லைங்க. யோ நீயே சொல்லியா? யார் அவ? உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பொண்ணு, இந்த மார்க்கெட்டில் இருந்து. ஓ சரி 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 சரி. நம்ம ஆக்டிங் பார்ட்டி. அவளுக்கு என்ன? ஆமாம், நீ யாரு? நான் அவங்க அண்ணன். அப்படியா? ஏய், 2 ஜில்லு தண்ணி கொண்டு வாங்கடா. இங்கே பார், என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க 2 வகை. ஒன்று பணத்தை காட்டி படிய வைக்கிறது, இன்னொன்று பாசத்தை காட்டி படிய வைக்கிறது. உன் தங்கச்சி 2வது வகையா? இல்லைங்க, என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அப்படிதான் சொல்லுவோம். உன் தங்கச்சி பேர்லேயே எனக்கு ஒரு 10 பொண்ணுங்க தெரியும். நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டா உலகத்துலேயே அதிகமான பொண்டாட்டி எனக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீவங்கிற பேரை மாற்றி தசரதான் வச்சுக்கணும். அர்த்தம் இந்த. அதனால உன் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினைக்காத. கட்டிக்காம அவளை வச்சுக்கிறேன், போதுமா? என்ன யோசிக்கிறேன்? அப்பப்போ வந்து போய்க்கிறேன். உனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு தரேன். அப்படியே 2 வியாபாரத்தையும் பார்த்துட்டு வந்தவா இரு. என்ன? இதோட நிறுத்திக்க. என்ன பொண்ணு விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம். நான் அமைதியாக இருக்கேன். அதிகம் பேசின உன் பேரில் இருக்கிற ஜீவனை உடம்புல எல்லாம் பண்ணிடுவேன். மச்சான், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாமே, அவ வயசுக்கு வந்தா சொல்லி அனுப்பு. அவளுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றேன். இனிமே பொழுது போகணும்னா கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடு. கல்யாண ஆசை காட்டி பொண்ணுங்களோட விளையாடின உசுறு போயிடும். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. கட்டளை. எவன்டா தேன் கூட்டு மேலே கையை வச்சவன் படைய கிளம்பி கொட்டி கொதறிடுவான். தம்பி, நீங்க உத்தரவு கொடுங்க. அவன் கையை காலை தசை தெரியாம திருப்பி போட்டு வந்துடுறேன். எப்படி என் இடத்துக்கு வந்து என் மேல கை வச்சானோ அதே மாதிரி அவன் ஏரியாக்குள்ள பூந்து அவனை அலசணும். பின்னமாக்கிறேன் தம்பி. டேய், அவன் யாரா? பேர் என்ன? மதுரை. மதுரையா? தமாசு தமாசு. என்ன பேர் சொன்ன? மதுரையா? மதுரை. தம்பி, எனக்கு இப்பதான் 7 நாட்டு சனியை முடிஞ்சு திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு முடிஞ்சிருச்சு, உனக்கு ஆரம்பிச்சிருச்சா? பேசாம ஒரு பெக்கா போட்டு தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிரும். டேய், உதாரணத்தை ஏன் ஒதுங்குற? அவனை போட்டு தள்ள முடியுமா முடியாதா? டேய், என்னால இல்லடா, எந்த கொம்மனாலையும் முடியாது. வீணா மழை கூட மோதி ஏன்டா மூக்கடைச்சுக்கிறீங்க? ஆரவழி போலீஸே. டேய், நீ எல்லாம் ஒரு தாதா. கரவேட்டி, பெல்ட், மீச, அதுவும் முறுக்கிக்கிட்டு. சே, இதெல்லாம் இறக்கி விட்டுட்டு போய் பலூன் ஊது. தம்பி, கவலைப்படாதீங்க. அந்த மார்க்கெட் தான் அவனுக்கு மயானம். என்னடா போலீஸ்காரன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. சொல்ல முடியாது. சொல்றா.
ஐயா நீங்களா? ஆ, ஐயா என்னை மன்னிச்சிருங்க. ஆள் நீங்கன்னு தெரியாம தெனாவட்டா நெஞ்ச நிமித்தி பேசிவிட்டேங்க. யாரோ ஒரு பேமானி சொன்னான்னு உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டேங்க. ஐயா நான் போலீஸ் இல்லைங்க, புறம்போக்கு. பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க. ஐயா நீங்க எங்க? நீ என்ன இங்க பார்த்தத ஐயா நான் இங்க உங்களை பார்க்கவே இல்லைங்க. ஐயா நான் இங்க வரவே இல்லைங்க. வந்தா தானே உங்களை பார்க்கிறதுக்கு. ஐயா நான் 2 மாசம் லீவ் போட்டு போயிடுறேங்க. இல்ல வேலையே விட்டுட்டு விருதுநகருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிறேங்க. பெட்டாலியன் டிஸ்பஸ். தம்பி, நான் நினைச்ச மாதிரியே குறைச்ச நாய்ங்க கடிக்கலடா. கடிச்சு குதறதுக்கு நம்ம நாய்ங்களை அனுப்பிச்சு வை. என்னங்கண்ணா? அக்கா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வேலையை பாருங்க. என்னம்மா இங்க? என்னடா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னடா அதெல்லாம்? அது அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வாங்க போகலாம். நில்லு! என்ன இதெல்லாம்? அவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசர் உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறா, நீ வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. இல்லைம்மா, நானே உங்ககிட்ட என்கிட்ட சொல்றா? கேக்குறல, சொல்லு. கண்ணுல படுறவங்க எல்லாம் கண்ட தொட்டமா வெட்டி வீசுங்கடா. அந்த கொலைகாரனை காப்பாத்துறதுக்கா இப்படி கூடி பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாயா, வேண்டாம். அவன் ஒரு கொலைகாரன், அவனை நீங்க காப்பாத்த கூடாது. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. முடியலன்னா சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா என் பொண்ணை கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? ஏண்டா அவ ஒருத்தைய கொன்னு எங்க குடும்பத்தையே புதைச்சிட்டீங்களேடா. டேய், விட மாட்டேன்டா, அவனை பொழைக்க நான் விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற, அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை செத்ததுக்கு நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ அதை விட 1000 மடங்கு வேதனைப்பட்டு இருக்காரு அவரு. அவரை கொல்ல பார்த்தது இல்லாம கொலைகாரன் வேற சொல்றியா நீ? மாலை மரியாதையோட இருக்க வேண்டியவர் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏன் மூட்டை தூக்குறாருன்னு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? உன் வீட்டுக்கு எதுக்கு வந்தாருன்னு உனக்கு தெரியுமா?
வாட்டியாரோட கைத்தடி சொல்லு, இடத்த சொல்லு, எங்க நடக்குது? எனக்கு தெரியாது. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு கிரிமினல், அயோக்கியன். வீணா விசுவாசம் காட்டியும் பொண்டாட்டி புள்ளைய அனாதாக்கிறாத. சொல்லு, சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, நீ மட்டும் சாகணுமா? முடிவு பண்ணிக்க. சொல்லு, அப்ப செத்துடுறா. Knife! ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள், டீ தூள்ல கலக்கிறதுக்கு. Seal everything and arrest everybody. சார், CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இத நீங்க கேடிஆருக்கு ஒரு எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்துல கலைச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்கய்யா, ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. என் நிழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்கய்யா, என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாய்யா. என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. போ, இவனை கோர்ட்ல ஒப்பட. தெய்வமே, நம்ம உப்பத்தின்னு வளர்ந்தவன் இவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான்.
இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேடிஆர் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஆர்டர். டேய், அந்த அல்ல கைக்கு போன போடுறா. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்கான் அவன். நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சு வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேடிஆரோட எடுப்பு. மதுரவேல் ஐஏஎஸ் பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியுமில? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி எம்எல்ஏ. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேடிஆர் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர் போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஏய், ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. நில்றா. நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறிய, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லது நான் அடிச்சிட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னென்ன சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை அவசரீங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதானே. இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேடிஆர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்கு நான் வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னா, சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல், யோ வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான். அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல, பங்கு எவ்வளவு வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது,
எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. ஏய்! நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவேன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி, இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இதுவும் ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல ஜிவ்வுன்னு ஒரு சிலிப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டை கட்டி காலில் விழுந்துருவாப்பு. சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? டேய், இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்தாலும். எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை, கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலி என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார். ஆட ஐயா, தல்லா குளத்தில் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச ரீதியா? நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. சார், சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கேடிஆர் விஷயத்த இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. எப்படி? அவன் முன்னாடி போய் நின்றுட்டு, சாமி சாமி நீங்க பண்றதெல்லாம் தப்பு சாமி, அப்பாவி ஜனங்களை சோதிக்கிறத விட்டுட்டு மலையேறிடுங்க சாமின்னு மணியாட்ட சொல்றியா? அது இல்ல சார், அவன் ஒரு பொறுக்கி வெறி பிடிச்சவன். அதனால அந்த கேடிஆருக்கு எப்பல இருந்து வெறி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடக்கி அடக்கம் பண்ணணுன்ற வெறி எனக்குள்ள 10 வயசுல இருந்து 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார், எஸ், ஒருத்தன் கோழையாவோ வீரனாவோ பாதியில் ஆகவே முடியாது. அது ஆதியிலிருந்தே வர்றது. அது வளர்க்குற விதத்துலயும் வளர்ந்த விதத்துலயும் வர்றது. நீ என்ன கொஞ்ச நாளா தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால ஒரு டீசென்டான கலெக்டரா தான் என்ன உனக்கு தெரியும். ஆனா இந்த வேலைக்கு வர்றதுக்காக நான் பிள்ளையர் சொல்லி போட்ட இடம் எதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஏமா, ஸ்டாக் தீர்ந்து போச்சு, போங்கம்மா. காலியாகி போச்சு, நான் என்னமா பண்றது? போங்கம்மா, எல்லாம் போங்க, புறப்படுங்க. மறுபடியும் எப்பதான் எண்ணெய் வரும்? ஏமா, என்ன இங்கே கிடைக்குது? துபாயில இருந்து வரவனா? ஆமா, இவ்வளவு நேரம் வெயில நிக்க வச்சுட்டு துபாயில இருந்து வரதான். மொத்தேதி வந்தா கடைசி தேதி வாங்குறேன், கடைசி தேதி வந்தா மொத்தேதி வாங்குறேன். இப்படியே 2 மாசமா தவணை சொல்லிட்டு இருக்கேன். எப்பத்தாப்பா எண்ணெய் கொடுக்க போறேன்? இவளுக்கு எண்ணெய் இல்லாம என் வீடே இருண்டு கிடக்குப்பா. கேள்வி உனக்கு அதுக்கு என்ன? செத்த அரிக்கிறதுக்கு இப்பயே சேர்த்து வைக்கிறியா? நீ செத்தேன்னு வச்சுக்க, என் வீட்டுல இருக்கிற எண்ணெயை வச்சு உன்னே அரிக்கிறேன். போதுமா? போப்பா. எல்லாம் முட்டா போய் மௌன ஒரு தீப்பொறி பட்டா போதும்ல, ஊருக்காரன் வீட்டுல எறிய வேண்டிய மொத்த எண்ணெய் இங்கே எரிஞ்சு போகல. சிரட்ட போட்டு வேலை பாருல. காரியங்களை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா போச்சியா. ஏதாவது மேல போட்டு கொடுங்க. தாரம்ல யோசிக்காம கொடுங்க. போலீஸ்காரன் புள்ள செய்யற வேலையாடாது. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா. அதுக்கு முன்னாடி அந்த திருட்டு பயலுங்களுக்கு கொடுப்பீங்களா? எனக்கு அந்த அதிகாரம் இல்லப்பா. அதிகாரம் இருக்கிற அதிகாரிங்க இதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. எது எப்படி இருந்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு இது இல்ல. இங்க இப்படித்தான். அப்போ இவங்களை யார் கேள்வி கேப்பா? இவ்வளவு வேகம் இருக்கிற நீ கேட்கணும். இவங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் கேள்வி கேட்கணும். அநியாயம் பண்றவங்களை அழிக்கணும்,
தப்பு பண்றவங்களை தராதரம் பார்க்காம தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் பவர் வேணும். கலெக்டர்ங்கிற பவர். நீ கலெக்டர் ஆகணும். அதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு வெறியோட நீ படிக்கணும். தூக்கத்துல கூட பதவிக்கு வந்தே ஆகணுங்கிற கோபமும் வேகமும் உனக்கு குறையவே கூடாது. கலெக்டர் ஆகணும். நீ கலெக்டர் ஆகணும். அன்னைக்கு பத்த வச்ச நெருப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கும் அந்த கேடிஆர் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் சார். ஏன்னா தனியா போறீங்க வரீங்க, தனியாளா இருக்கீங்க. நான் தனியாக இருக்கிறதே என்னுடைய பலமே. குழந்தை குட்டின்னு இருந்தால் அதை காரணம் காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்னுடைய இந்த பலம்தான் அவனோட பலவீனம். அப்ப நீங்க தனியாளாவே இருந்துடுவீங்களா? பார்ப்போம். மதுரை டீக்கடை கோபாலா சொல்லல, ஹோம் மினிஸ்டர் கோபாலா சொல்றேன். அவன் ரொம்ப பவர்ஃபுல். போன எலெக்ஷன்ல ஊர்ல இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் பதுக்கி வச்சுட்டு சென்ட்ரல் எங்க ஆட்சியை கவிழ்த்துட்டான். கள்ளச்சாராயம் பத்திரிக்கையில இருந்து கடலை எண்ணெய் வரைக்கும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனை பகைச்சுக்கிட்டா கவர்மெண்டே பகைச்சுக்கிட்ட மாதிரி. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான்யா. இதோ பாரு, கேட்டியார விட்டு உனக்கு இதை விட வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் போட்டுதானே, என்ன சொல்ற? இது எலும்பு துண்டா? ஆனா அவன் நான் கூட எழுத தெரியாத ஒரு அல்லக்கை நாய். அவன் அரசியல்வாதிகளை கையில போட்டுக்கிட்டு IAS படிச்ச கலெக்டர்கிட்டே வேலையை காட்டுறான். இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சும்பனா? சார், நான் சட்டத்தை மீறி எதுவுமே செய்யல. தேவையில்லாம ரூட்டை மாற்ற வச்சிடாதீங்க. நான் வேற மாதிரி. ஏன் டென்ஷன் ஆகுற? வா, கேட்டியாட்ட போய் சமாதானம் பேசு. சார், அவன் சேர கலப்படத்தினால உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. நாங்க எங்க லோக்கல்ல சாப்பிடுறோம். அரிசியில இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாமே ஃபாரின் தான். வா, கேட்டியார பார்க்க போலாம். இல்ல சார், அவன் ஒரு கிரிமினல். நான் இனிமே அவனை மீட் பண்ண மாட்டேன். ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டா கலெக்டர் வரணும், தெரியுமில்ல? புரோட்டோகாலியா? வா. தெய்வமே, அவன் ரொம்ப லா பேசுறான். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். IAS கலெக்டர் வேற. என்னையா பெரிய கலெக்டர்? 3 எழுத்து IAS பேருக்கு பின்னாடி போட்டா பெரிய பிஸ்தாவா? நாளைக்கு அவனுக்கு முகூர்த்தம்யா. நாளைக்கு காலையில கலெக்டர் ஆபீஸ்ல குண்டு வெடிக்கும். கலெக்டர் காலமாயிட்டான் செய்தி வரும், கண்டுக்காம போயிருப்போ. தெய்வமே, அவசரப்பட்டு குண்டு கிண்டு போட்டுறாதீங்க. அது என் தலைக்கு போட்ட துண்டு மாதிரி ஆயிரும். சட்டசபை நடக்குது, என்ன கீழ்ச்சி தோரணம் கட்டிடுவாங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா. ஜனங்களுக்கு வைக்கிற சுட்டு பாயத்தை எனக்கு வைக்கிறியா? கொஞ்சம் தான் பொறுப்பேன். அவனை வழி கொண்டு வரான் விளையாட்டு காட்டின ஐவேஸ்ல அனாத போன மாதிரி அடிபட்டே சாவ். லாரி நம்பர் நோட் பண்ணிக்கிறியா? தெய்வமே, இப்ப என்ன ஆயிப்போச்சு, விடுங்க. நாளைக்கு அவனை நாகர்கோவிலுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா? எனக்கு நினைவு தெரிஞ்சனால என் முன்னாடி விரல சுண்டி பேச இவன் மட்டும் தான்டா. இவன் இங்கேயே என் கண்ணு முன்னாடியே என் கண்ட்ரோல்லயே இருக்கணும். என் செல்வாக்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உனக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இல்ல, உன் சேட்டையெல்லாம் அடக்கிக்கிட்டு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். நீ ஆட்டம் போட முடியாது. முடியாதா? நான் நெத்தி முறிச்சுனா இந்த சிட்டி நிக்கும். நிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில காட்டுறேன் இந்த ஊரோட கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னு. என்ன வேல்? மதுரை வேல். பாத்தியா, சிட்டில ஒரு ஒரு சக்கர சுத்தல. இப்ப புரியுதா சிட்டி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு? இப்ப என்ன பண்ண போற? போடா, போய் லீவ் போட்டு உன் கூட ஒன்னு சுத்திமே அண்ணே லட்சுமி, அது கூட ஓடி புடிச்சு விளையாடு. வா. என்னடா பயமா இருக்கா?
சார் டோட்டல் சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு பஸ் கூட ஓடல. பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் பசங்க எக்ஸாம் கூட போக முடியாம அவஸ்தைப்படுறாங்க. உடனடியாக ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். குழந்தைங்க பரிச்சைக்கு நேரமாச்சு. பஸ் எல்லாம் எப்படி எடுப்பீங்க? யோ போய் கலெக்டர் கேளு. சிட்டி கண்ட்ரோல் அவர்கிட்ட தானே இருக்கு. என்னைய பேசுற நீ? எங்களை வந்து கேக்குற? போய் அந்த கலெக்டர் கேளியா? ஏம்பா சொல்லுங்களேன்பா. யார் என்ன சொன்னாலும் பந்து தாப்பு. தெய்வம் தாப்பு முக்கியம், கலெக்டர் இல்ல. ஆமாமா. அத்தியாவசியமான போக்குவரத்தை திடீர்னு நிறுத்துறது சட்டப்படி குற்றம். முதல்ல பஸ் எடுங்க. தெய்வம் பஸ் கொளுத்திட்டா நான் பாதுகாப்பு தரேன். எவ்வளவு நாளைக்கு? நீங்க டிரான்ஸ்ஃபர் போயிருவீங்க. நாளைக்கு செட்டில் பஸ் நிப்பாட்டினா காலையில எலும்பு குடு மாதிரி நிற்கும். தெய்வம் பஸ்ஸை கொளுத்திடும். நான் மட்டும் இல்லை சார், இங்க நிக்க எல்லா பஸ் மேலே அதான் சொல்லுவான். இது சட்டப்படி குற்றம். இருந்துட்டு போகுது. தெய்வம் சொல்லாம நாங்க எதையும் செய்ய மாட்டோம். போய் தெய்வத்தை சமாதானப்படுத்துங்க. அதான் ஜனங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. சார் 9 மணிக்கு எக்ஸாம் சார். ப்ளீஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பஸ் எடுங்க. அதான் தெய்வம் கொளுத்துறாருன்னு சொல்றோம்ல. கேடிஆர் கொளுத்திடுவான பயந்து நீங்க பஸ் எடுக்கலனா இப்ப நான் பஸ் கொளுத்துவேன். பூச்சாண்டி காட்டுறாரு பாரு. பஸ்ஸை பாதுகாக்க வேண்டிய கலெக்டரே பஸ்ஸை கொளுத்தோம்னா கதையை கட்டியா? இல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கலெக்டர் தான்ல. உங்களுக்கு இல்ல, ஜனங்களுக்கு. கேடிஆர் கொளுத்துனா கிரிமினல்ல, நான் கொளுத்துனா கலவரம்ல, கேஸே இல்லல்ல. நீங்க சட்டம் கோட்டுன்னு படிச்சவங்க தம்பி. கொளுத்துறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும்ல. எங்க கொளுத்துங்க பார்க்கலாம். நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்ல, கார்ப்பரேஷன் ஸ்கூல். பஸ் எடுங்க. இவர் கலெக்டர் இல்ல, கெந்தகம். எல்லா பஸ்ஸும் எடுங்கள. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. வந்து கேன்சல்ல. சுஷீலா, உன்னை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? பாண்டு நீங்களா? ஏம்மா வேற யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. அம்மா என்ன திடீர்னு சல்யூட் எல்லாம் அடிக்கிறீங்க? இனிமேல் அப்படித்தான். அம்மா கலெக்டர் ஒரு முக்கியமான ரகசிய மீட்டிங் இருக்குன்னு உங்களை கூட்டி வர சொன்னார். போகலாமா? சார், மிஸ்டர் கார்த்திகேயன், ஸ்பெஷல் பிரான்ச். கலப்பட குடோனை சீல் பண்ணதுல சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஹலோ சார். மிஸ்டர் மதுரவேல் சார், இந்த நாட்டில் 3 பேர் தான் எல்லா பவரையும் கொடுத்துருக்காங்க. சிஎம், பிஎம், டிஎம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர். ஆஸ் அ கலெக்டரா உங்கள் பவரை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப் டன். என்ன பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? கலப்பட குடோனை பிடிச்சா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சேட்டு வந்து நிற்கிறான். அது என்னோடதுன்னு. போலி மருந்து கம்பெனியை பிடிச்சா ஒரு புறம்போக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் ஓனருங்கிறான். பண்ணுற தப்பெல்லாம் ரொம்ப சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கானு. செல்ஃபோன்லேருந்து செருப்பு வரைக்கும் எதில் தப்பு பண்ணாலும் எவிடன்ஸே கிடையாது. ஆனால் நம்ம சட்டத்துக்கு அதான் வேணும். ஒரு எவிடன்ஸ், எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். கடைசி வரைக்கும் அவனை வெளியே வர முடியாமல் காலி பண்ணிடுவேன். மிஸ்டர் மதுரவேல், இது வரைக்கும் யாரும் நெருங்க முடியாத அவன் கோட்டையில் முதல் செங்கலை பேத்துருக்குறீங்க. அதனால அவன் பயங்கர கோவத்தில் இருக்கான். அவன் வீட்டில் தப்பான ஆளுங்க நடமாட்டவர் அதிகமாக இருக்கு. அவன் ஏதோ பெருசா தப்பு பண்ண போறான். அதுக்குள்ள நீங்க அவனை தடுத்துடணும். தடுக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. ஒடுக்கணும். அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவனை ஒடுக்கணும். அதை பத்தி டிஸ்கஸ் செய்யத்தான் இந்த மீட்டிங். ஏதோ தீவிரவாதிங்க மாதிரி ரகசிய மீட்டிங் நமக்கு. சார், போலீஸ் வச்சு திடீர்னு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணலாமா? போலீஸா? இங்க நிறைய போலீஸ் கவர்மெண்ட் சம்பளத்தை நம்பி இல்ல, கேடிஆர் மாதிரி ஆளுங்க கொடுக்கறத நம்பித்தான் இருக்காங்க. அதனால யாரையும் நம்ப முடியாது. ஒரு எவிடன்ஸ், ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும். யோசிங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க ப்ளீஸ்.
பாக்குறீங்க? மசாலா பக்குவமா இருக்கிறியான்னு பாக்குறேன். புதுசா வேலைக்கு வந்திருக்கேல்ல, உன் பவுசன்னு பார்க்க வேண்டாமா? உத்து உத்து பார்த்தாலும் குத்தம் பார்க்க முடியாதியா. இந்த வள்ளியோட கைப்பக்குவத்தை வாடிப்பட்டியில வந்து கேட்டு பாருங்க, வாயடைச்சு போயிருவீங்க. அப்படியா? டேய் சுப்பு, அந்த காடையை பரட்டி போடுறா, திஞ்சிர போகுது. அது சரி, எங்க தங்கி இருக்க? அரசர் அடியில தான். இம்பிட்டு சொல்ற உன்னை. என்னது? அட புள்ள. மேஸ்திரி, கடல் எண்ணெய் எங்க இருக்கு? எல்லா எண்ணெயும் எடுத்துக்க புள்ள, ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்கு? என்ன புள்ள இம்பிட்டு வேகமா இருக்கா? எவனாச்சும் பார்த்தானா என்ன போட்டு தள்ளிடுவேன். எல்லாம் சாயங்காலம் வச்சுப்போம். இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தப்பான மூச்சு காத்து வீசுத. போய் யாருன்னு தெரியுங்கடா. வாங்க போ. கிரேட். யார் அனுப்புனான்னு தெரியலையே. இந்த எவிடன்ஸ் போதும் அவனை டோட்டலா ஃப்ரேம் பண்ண. ஹலோ சார், நான் சுஷீலா கேடிஆர் வீட்ல இருந்து பேசுறேன். நான் அனுப்பிச்ச எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஏய் சுஷி, நீயா? நீ எப்படி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா? தேங்க்யூ சுஷி. ஏய், நீ ரொம்ப ரிஸ்கான பிளேஸ்ல இருக்க, பி கேர்ஃபுல். சார், நீங்க உடனே கிளம்பி வாங்க. கேடிஆர் அரெஸ்ட் பண்ண எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீ பத்திரமா வந்து சேரு. அவன் அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு வரேன். சார், பாப்பா 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 எப்படி முடிக்குது பாருடா. தம்பி வா 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 வா. பாப்பா கூப்பிடுதுல்ல. இங்க பாரு, அவ அனுப்புன பேப்பர்ல ஒண்ணும் மிஸ் ஆகாம கொண்டு வந்துரு. இல்லனா ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு வா. நம்ம பயல ரொம்ப நாளா வெள்ளத்தோடு வேணும் வெள்ளத்தோடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாளுவ. இப்ப அவளுக்கு கறிவு இருந்ததே. டே பாப்பா இடுப்ப கிள்ளுடா. ஏய் அடங்குடா. உனக்கு வேவு பார்த்தவளுக்காக வேதனை பண்றியா? அவளை விட்டு இல்லன்னா நாசம் ஆயிடுவ. இப்ப இவ நாசமா போறாடா. நீ என்னென்ன கேஸ் போட்டிருக்கியோ அதோட இன்னொரு கேஸ் சேர்த்துக்க. ரேப்பிங் கேஸ். சும்மா சுருங்குடா. 250 வருஷ பாரம்பரியம்டா. மன்னர் காலத்துல இருந்து எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்னு ஆட்டிருவியா நீ? அவ்வளவு சீக்கிரம் ஆட்டிருவியா நீ? எத்தனை பேரை பார்த்தவனா? என்னை எதிர்த்தவனே சாம்பலா கூட மிஞ்ச கூடாதுன்னு நினைக்கிறவன்டான்னா என் நெஞ்சில மிதிக்கிறியா நீ? வா வா வா, பேப்பரோட வா. நான் துப்பாக்கியோட காத்துக்கிட்டு